வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் மோதலில் பகிரதன், அபிசா கணேசலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மனித உயிரின் மாண்பை காத்து குரலற்றோரின் குரலாக வாழ்வோம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம். மருதமடு அணையின் ஆடி திருவிழாவில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளின் தேசிய இயக்குநராக அருட்தந்தை நாயகம் ரோய் கிளாரன். விரிவான செய்திகள். மனித உயிர் இறைவனின் புனிதமான கொடை என்பதை உணர்ந்து அதன் மாண்பை பாதுகாக்க முனைய வேண்டுமென உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஆடி மாதம் 2ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள இம்மாதத்திற்கான இறைவேண்டல் கருத்திலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் நிபந்தனையின்றி வாழ்வை வரவேற்று பலவீனமானவர்களை கனிவோடு அரவணைத்து வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் மரியாதையோடு வழிநடத்தி குரலற்றவர்களின் குரலாக நின்று அவர்களை துணிவோடு பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பிறர் மீது அலட்சிய மனப்போக்கை காட்டுவதாலும் மனிதரை புறக்கணிக்கும் கலாச்சாரத்தில் சிக்கிக்கொள்வதாலும் அவர்களை அன்புக்குரியவர்களாக காண தவறியதற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கோரிய திருத்தந்தை அவர்கள் மனித உயிரை எப்போதும் மதித்து தேர்ந்தெடுக்கும் புதிய இதயத்தையும் அதை நடைமுறை செயல்களால் பாதுகாக்கும் தாராள மனப்பான்கையும் அனைவருக்கும் அருளுமாறு இறைவேண்டல் செய்தார். ஆண்டவர் இயேசுவை போல மென்மை, உண்மைத்தன்மை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு மனித உயிரையும் நேசித்து அதன் ஒப்பற்ற மாண்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டுமென கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் திரு அவை நற்செய்திக்கு உயிரோட்டமான சாட்சியாக இருந்து ஒவ்வொரு உயிரும் வரவேற்கப்பட்டு மதிக்கப்படும் இல்லமாக விளங்கி யாரும் புறக்கணிக்கப்படாத சமூகத்தை உருவாக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் ஆணி மாதம் 29ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நியமனம் பெற்றுள்ளார். 1966ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் 2000ஆம் ஆண்டு கொழும்பு மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல இடங்களிலும் சமய கல்வி மற்றும் நிர்வாக பணியாற்றியுள்ளதுடன் ரோமில் இறையியல் பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டத்தையும், கொழும்பில் கல்வியியல் டிப்ளோமாவையும், ஐக்கிய ராச்சியத்தில் கல்வியலில் முதுகலை பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி கலைமானி பட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். இவர் 2020ஆம் ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயராக நியமிக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதுடன் 2024ஆம் ஆண்டு ஆவணி 19ஆம் தேதி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாளராகவும் நியமனம் பெற்று பணியாற்றி வருகின்றார். தற்போதைய ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் ஓய்வு காரணமாக கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக பணியாற்றி வந்த இவர் யாழ் மறைமாவட்ட ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் இந்நியமன கடிதத்தை தற்போதைய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் 29ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற குருக்களுக்கான சிறப்பு ஒன்று கூடலில் வாசித்து தெரியப்படுத்தினார். புதிய ஆயராக நியமனம் பெற்றதை தொடர்ந்து பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ் மறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். அன்றைய தினம் யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப் தாஸ் ஜெபரட்னம் மற்றும் குருக்களால் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் ஆயர் இல்ல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் குருக்களுடனான கலந்துரையாடலிலும் பங்கு பெற்றனர். பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு வருகின்ற ஆவணி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. மன்னார் மறை மாவட்டம் மருதமடு அணை திருத்தல ஆடி மாத திருவிழா திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆடி மாதம் 2ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 1ஆம் தேதி புதன்கிழமை நெற்கர்ணை வழிபாடு இடம்பெற்றது. திருநாள் திருப்பலி தமிழ், சிங்களம், லத்தீன் மொழிகளில் நடைபெற்றதுடன் திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சொருப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றதுடன் இத்திருப்பலியில் அனுராதபுரம் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நிசாந்த சாகர ஜெயமான மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர்
பேருத்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ, மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அரச அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், இறைமக்கள் என 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து அன்னையின் ஆசீரை பெற்றுச் சென்றனர். யாழ் மறைமாவட்ட குருவும் புனித வளனார் அச்சக முகாமையாளரும் பாதுகாவலன் பத்திரிகை ஆசிரியருமான அருட்தந்தை செபஸ்தியான் பிள்ளை எயின்சிலி ரோசான் அவர்களின் குருத்துவ 25வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்று ஆனைக்கோட்டை புனித அடைக்கல நாயகி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. ஆனைக்கோட்டை பங்கு தந்தை அருட்தந்தை இயேசுரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்தந்தை எயின்சிலி ரோசான் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் திருப்பலி நிறைவில் அருட்தந்தைக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து அருட்தந்தையின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவு கூர்ந்து பங்கு மக்களால் ஆனையூர் அருள்மகன் வெள்ளி விழா மலரும் பாதுகாவலன் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட அருட்தந்தையின் ஆசிரியர் தலையங்கங்களை தாங்கிய உண்மையின் உரைகள் தொகுப்பு நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டிஞான பிரகாசம், குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப்தாஸ் ஜெபரட்னம், குருக்கள், துறவிகள், இறைமக்கள், அருட்தந்தையின் குடும்ப உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் புனித வளனார் அச்சகத்தில் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட புத்தகம் கட்டும் இயந்திரம், சுருள் புனைப்பு இயந்திரம் மற்றும் ஸ்டிக்கர் வெட்டும் இயந்திரம் ஆகியவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஆடி மாதம் 3ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அச்சக முகாமையாளர் அருட்தந்தை எயின்சிலி ரோசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆயர் பேருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து இயந்திரங்களை ஆசிர்வதித்து அவற்றின் செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தார். யாழ்ப்பாணம் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைச்சாரல் நிகழ்வு ஆணி மாதம் 28ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மன்ற திறந்த வெளியரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருமறை கலாமன்ற கலைத்தூது அழகியல் கல்லூரி மாணவர்களின் நடனங்கள், மெல்லிசை, வீணை இசை என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக திருமறை கலாமன்ற கலைஞர்களால் மகாகவியின் புதியதொரு வீடு நாடகமும் மேடையேற்றப்பட்டது. யாழ்ப்பாண பிரதேச செயலர் திருமதி உமாகாந்தன் சிவகாமி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளின் தேசிய இயக்குநராக அண்மையில் நியமனம் பெற்ற கண்டி மறைமாவட்ட அருட்தந்தை நாயகம் ரோய் கிளாரன்ஸ் அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு ஆணி மாதம் 29ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. கொழும்பு பொரளி பெல்கம் பிளேஸ் சதாசகாய அன்னை சிற்றாலயத்தில் இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளுக்கு பொறுப்பான ஆயர் பேருத்தந்தை வேலன்ஸ் மெண்டிஸ் அவர்களின் முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. அருட்தந்தை நாயகம் ரோய் கிளாரன்ஸ் அவர்களுக்கான இந்நியமனம் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி பேருத்தந்தை ஆண்ட்ரே ஜஸ்வோவிச் அவர்களால் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வசாவ்லான் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த செபமாலை கன்னியர் சபை அருட்சகோதரிகளின் தலைமை காரியாலய திறப்பு விழா ஆணி மாதம் 29ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. அருட்சகோதரி ஹெலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து காரியாலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். வன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தினால் பூநகரி புனித அடைக்கல அன்னை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த முன்பள்ளி கட்டட திறப்பு விழா ஆனி மாதம் 30ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து முன்பள்ளி கட்டடத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கூட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார், வன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை சிவஜீவன், நிறுவன பணியாளர்கள் மற்றும் பிரதேச செயலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கட்டடத்திற்கான நிதியனுசரணையை நெதர்லாந்து நாட்டின் ACNS நிறுவனம் வழங்கியிருந்தது. போரின் பின்னரான மீள்குடியேற்ற காலத்தில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் முன்பள்ளி பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கரிதாஸ் வன்னி கியூடெக் நிறுவனத்தினால் 17 முன்பள்ளிகள் புதிதாக அமைத்துக் கொடுக்கப்பட்டதுடன் 3 முன்பள்ளிகள் புனரமைப்பு செய்யப்பட்டு 2 விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மாலைதீவில் நடைபெற்ற தெற்காசியாவைச் சேர்ந்த 5 நாடுகளின் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட உருளை சப்பாத்து வேகச்சறுக்கு போட்டியில் பங்கு பற்றிய முருங்கன் டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலை மாணவி செல்வி பேதுரு பிள்ளை ஜுகான்சிகா அவர்கள் 9 வயது பிரிவில் 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றியதுடன் 300 மீட்டர் போட்டியில் 3ஆம் இடத்தை வென்று வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டார். இம்மாணவிக்கான கௌரவிப்பு நிகழ்வு ஆணி மாதம் 25ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை முருங்கன் டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையின் அதிபர் அருட்தந்தை பிரியங்கன் மார்க் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செல்வி பேதுரு பிள்ளை ஜுகான்சிகா அவர்கள் தனது பெற்றோருடன் முருங்கன் பேருந்து நிலையத்தில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் சிறப்பான வரவேற்புடன் அழைத்து வரப்பட்டு
முருங்கன் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக அவருக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பேண்ட் வாத்திய இசையுடன் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் அங்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வில் முருங்கன் மத்திய கல்லூரி அதிபர் திரு ராசதுரை அமலதாஸ், மத தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான பளுதூக்கல் போட்டி ஆனி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பெற்றிய மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலை மாணவி செல்வி விந்துசா கஜேந்திரன் 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 79 கிலோகிராம் நிறைப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். அத்துடன் அன்றைய தினம் இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ் மொழி தின மாகாண மட்ட பிரிவு 2 வாசிப்பு போட்டியில் பங்கு பெற்றிய மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலை மாணவி செல்வி அஸ்வினி செல்வகுமார் முதலாம் நிலையை பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னியும் மறைசாட்சியுமான புனித மரிய கொரட்டி நினைவு நாள். ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மறைசாட்சியர்களான புனிதர்கள் அகஸ்டின் ஜாவோரோங்கு தோழர்கள் நினைவு நாள். ஆடி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை ஆதீன தலைவர் புனித பெனடிக்ட் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம், இளவாலை மற்றும் தீவக மறைக்கோட்டங்களில் பொதுநிலையினர் கழக கூட்டங்கள் ஆனி மாதம் 27, 28ஆம் திகதிகளில் நடைபெற்றன. திருநெல்வேலி புனித சவேரியார் ஆலயத்தில் கழக இயக்குனர் அருட்தந்தை கில்டன் அவர்களின் தலைமையில் 28ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற யாழ் மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டத்தில் சிறப்புரையும் தொடர்ந்து கழக செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலும் நடைபெற்றது. சிறப்புரையை நாவாந்துறை பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஸ்டீபன் ராஜ் அவர்கள் பொதுநிலையினரும் சமூக தொடர்பாடல் ஆண்டும் எனும் தலைப்பில் வழங்கினார். பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை தியான இல்லத்தில் இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை ஏசுரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு போல் ஜேசுதாஸ் அவர்களின் தலைமையில் அன்றைய தினம் நடைபெற்ற இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டத்தில் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றது. அத்துடன் தீவக மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டமும் ஆனி மாதம் 27ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை ஊர்காவற்துறை புனித மரியாள் ஆலயத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை சார்ல்ஸ் ஜஸ்டின் அவர்களின் வழிநடத்தலில் கழக தலைவர் திரு ஜெகின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழகத்தின் கடந்த கால எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு புதிய செயற்குழு தெரிவும் இடம்பெற்றது. மெல்வம் திருக்குடும்ப ஆலய 100ஆண்டு நினைவாக ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த பங்கு பணிமனை திறப்பு விழா ஆடி மாதம் 1ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை போல் அனட்கிளிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பெயர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து பங்கு பணிமனையை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். இப்பங்கு பணிமனைக்கான அடிக்கல் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் திகதி அப்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் பணிக்காலத்தில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப்தாஸ் ஜெபரட்னம் அவர்களால் நாட்டப்பட்டது. இதற்கான நிதி அனுசரணையை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் பங்கு மக்கள் வழங்கியிருந்தார்கள். யாழ் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் ஆனி மாதம் 29ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு ஜெகின் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொதுநிலையினர் கழக நிதி சேகரிப்பு, கழக வருடாந்த ஒன்று கூடல் மற்றும் மறைக்கோட்டங்களின் பொதுநிலையினர் கழக நிர்வாக தெரிவு தொடர்பான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மறைமாவட்ட பக்தி சபை பிரதிநிதிகள், மறைக்கோட்ட பிரதிநிதிகள் என 25 வரையானவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலயத்தில் முதல் நன்மை அருட்சாதனத்திற்காக தயார்படுத்தப்பட்டு வரும் சிறார்களுக்கான பாசறை நிகழ்வு ஆனி மாதம் 29ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறையாசிரியர் தலைவர் திரு ஆண்டனி ஜான்கவி மற்றும் இளவாலை மறைக்கோட்ட மறையாசிரியர் செயலாளர் திரு மகாலிங்கம் நெல்சன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து விளையாட்டுகள், குழுச்சேற்பாடுகள், கருத்துரைகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 107 மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். எழுவைதீவு பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு
பங்கு தந்தை அருட்தந்தை பொன்ராஸ் அடினுசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆணி மாதம் 29ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. நாவாந்துறை பங்கு தந்தை அருட்தந்தை யூயின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் எழுவைதீவு புனித தோமையார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் 9 சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். திருப்பலி நிறைவில் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட செபமாலை தோட்டமும் முதலன்மை பெற்ற சிறார்களால் திறந்து வைக்கப்பட்டது. பூநகரி பங்கின் பள்ளிக்குடா புனித அந்தோனியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு ஆனி மாதம் 20ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 12 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். மாணவர்களின் அறிவியல், கலை, கைவினை மற்றும் ஆக்கத்திறன்களை வெளிப்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட நவீன மற்றும் புத்தாக்க கண்காட்சி ஆனி மாதம் 23ஆம், 24ஆம், 25ஆம் திகதிகளில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகள், காட்சி பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் கல்விசார் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியை 13க்கும் அதிகமான அயல் பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் என பலரும் பார்வையிட்டனர். இறையழைத்தலை ஊக்குவிக்கும் முகமாக திருகோணமலை மறைமாவட்ட திருப்பாலத்துப சபையின் ஏற்பாட்டில் மறைமாவட்ட பங்குகள் மற்றும் துறவர சபைகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட யாரை அனுப்புவேன் கண்காட்சி ஆனி மாதம் 27ஆம், 28ஆம் திகதிகளில் நடைபெற்றது. மறைமாவட்ட திருப்பாலத்துப சபை இயக்குனர் அருட்தந்தை ஜூட் சர்வானந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புனித மெரியாள் பேராலயத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியை மறைமாவட்ட ஆயர் பேர்தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். இக்கண்காட்சியில் சிறார்கள் மற்றும் துறவர சபையினரால் இறையளித்தல் பற்றிய இறைவார்த்தைகள், கதைகள், வரலாறுகள் என்பவற்றுடன் இறையளித்தல் பற்றிய குறுநாடகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியை மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை போல் ரொபின்சன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் பார்வையிட்டனர். தர்மபுரம் பங்கின் விசுவமடு புனித ராயப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆனி மாதம் 28ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 23ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் திகதி சனிக்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் யாழ் மறைமாவட்ட ஆயர் மற்றும் பங்கு மக்களின் நிதியனுசரணையில் புதிதாக அமைக்கப்பட்ட திருப்பொருள் அறையும் பங்கு பணிமனையும் குறுமுதல்வர் அவர்களால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது. மெலிஞ்சிமுனை கிறிஸ்து அரசர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆனி மாதம் 28ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் திகதி சனிக்கிழமை நெற்கரணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மெனுவேல் பிள்ளை டேவிட் அவர்களும், நெற்கரணை விழா திருப்பலியை தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சொருப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. பூநகரி பங்கின் பள்ளிக்குடா புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆனி மாதம் 28ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் திகதி சனிக்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை வலைப்பாடு பங்கு தந்தை அருட்தந்தை கென்றி எரோனியஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். ஆயத்த நாள் மறையுரைகளை யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் வழங்கியதுடன் வழிபாடுகள் நிறைவில் அன்பிய பயிற்சி சிறப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வுகளில் அன்பிய மீளுருவாக்கம், 7 படிமுறை நற்செய்தி பகிர்வு, கலந்துரையாடல்கள், குழு செயற்பாடுகள், அன்பிய பகிர்வு என்பவை நடைபெற்றதுடன் 4ஆம் நாள் பங்கு மக்களால் அன்றைய வாசகங்கள் நாடகமாக நடித்து காட்டப்பட்டன. 7ஆம் நாள் திருமண பந்தத்தில் இணைந்து 25 வருடங்களை பூர்த்தி செய்த 10 தம்பதியினருக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் அவர்களும் கலந்து சிறப்பித்தார். அத்துடன் 21ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பூநகரி பங்கின் தெளிகரை குழந்தை இயேசு ஆலயம் மற்றும் தம்பிராய் கிறிஸ்துவ அரசர் ஆலயங்களிலும் அன்பிய சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பங்கு தந்தையும் கிளிநொச்சி மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளருமான அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில்
அருத்தந்தை ரொனால்டு சுஜீவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து அன்பிய மீளுருவாக்கம் 7 படிமுறை நற்செய்தி பகிர்வு என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வுகளில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். யாழ்ப்பாணம் புனித மடத்தினார் சிறிய குறுமடத்தில் முன்னெடுக்கப்பட்ட மருதமடு அன்னை திருவிழா குறுமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆடி மாதம் 2ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித உயிரின் மாண்பை காத்து குரலற்றோரின் குரலாக வாழ்வோம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம். மருதமடு அன்னையின் ஆடி திருவிழாவில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளின் தேசிய இயக்குநராக அருட்தந்தை நாயகம் ரோய் கிளாரன். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் மோதலில் பகீரதன், அபிசா கணேசலிங்கம்.